வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. பேட்ச் ஃபிளார் மருந்து மலர் மருத்துவத்துல. இந்த மருந்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டாக்டர் பேட்ச்ன்றவரு மலர் மருத்துவத்துல வந்து ஒரு 38 மருந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் வந்து வெளியிட்ட மருந்து வந்து இந்த இம்பேஷன்ஸ் மருந்து தான். டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாருன்னா, உடம்புல வந்து என்ன குறை, என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க மென்டாலிட்டி மைண்ட் வைஸ் வந்து அவங்க எந்த மென்டாலிட்டியில இருக்காங்க, எந்த மனப்பக்குவத்துல இருக்காங்க, அதை வச்சுதான் நம்ம மருந்து கொடுக்கணும். அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பிசிக்கல் பெயின் நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்க தொந்தரவு வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அப்படின்றதுதான் கான்செப்ட். இது வந்து நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து சூட் ஆகும் இந்த காலத்துல. ஏன்னா வந்து நமக்கு நிறைய தொந்தரவுகள் வந்து பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் தொந்தரவா இருக்கு. நிறைய பேர் தூக்கம் இல்லாதனால தொந்தரவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலேட்டட் தொந்தரவு பத்தி பேஸ் பண்ணி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப நல்லா வந்து எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இந்த இம்பேஷன்ஸ் அப்படின்ற மருந்து வந்து எந்த மாதிரி பீப்புளுக்கு, ஒரு பர்சனாலிட்டி உள்ள பீப்புளுக்கு வந்து சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேகமா செய்வாங்க. எந்த ஒரு வேலையுமே வந்து பயங்கர ஃபாஸ்டா செய்வாங்க. மத்தவங்க கூட இருக்கவங்க வந்து அவங்களுக்கு கூட வந்து ஒத்துழைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா இருப்பாங்க. இவங்களோட வேகத்துக்கு மத்தவங்க வந்து ஈடு கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க மேல வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க. பேசாம நீங்க கிளம்பி போயிடுங்களேன், நானே இந்த வேலையை பாத்துக்கிறேனே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. சோ சீக்கிரமா அவங்க வந்து எல்லா வேலையும் வந்து ரொம்ப சீக்கிரமா செய்யறதுனால வந்து அவங்களுக்கு வந்து மனக்கசப்பு வந்துடும். அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டே இருப்பாங்க. ரொம்ப மத்தவங்க கிட்ட வந்து ரொம்ப கடுகு மாதிரி வந்து தெரிச்சுட்டே இருக்கிற மாதிரி, ரொம்ப வந்து கடுகடுனே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட பர்சனாலிட்டிஸ். யூஸ்வலாவே யோசிக்கிற திறன் பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா யோசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ரொம்ப ஃபாஸ்டாவும் டெசிஷன் எடுத்துருவாங்க. மத்தவங்க வந்து பொறுமையா அதை வந்து யோசிச்சு நிதானமா வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. நிறைய பேர் கன்க்ளூஷனுக்கே வரமாட்டாங்க சில பர்சனாலிட்டிஸ். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா யோசிக்கவும் செய்வாங்க, ரொம்ப சீக்கிரமாவும் அந்த ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ரொம்ப வேகத்தினாலையும் வந்து சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரும். எந்த மாதிரி இருக்கவங்க இந்த இம்பேஷன்ஸ் வந்து இந்த மருந்து வந்து ஒரு 30 பவர்ல வாங்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம டைல்யூட் பண்ணி பில்ஸாவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டெய்லி 2 டைம்ஸ் ஒரு 5 மாத்திரையை வந்து நம்ம வந்து சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் டியூன் ஆவாங்க. மத்தவங்க சொல்றதையும் வந்து கொஞ்சம் என்னன்னு கவனிச்சு கொஞ்சம் கேட்பாங்க. அவங்க சைட்ல வந்து நியாயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. மத்தவங்களோடயும் சேர்ந்து ஒர்க் பண்ற அளவுக்கு வந்து ஒரு டியூன் ஆவாங்க. சோ இந்த மருந்து சாப்பிடும் போது என்ன அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நமக்கு வந்து வரும். சோ அவங்களோட ஸ்பீட் வந்து என்ன, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளோட ஸ்பீடை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு இவங்க வந்து மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டியூன் ஆவாங்க அவங்களுக்கு. ஸோ எப்பவுமே வந்து அவங்க வந்து இரிட்டபிளா இருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்டா செய்யறதுனால மைண்ட் வந்து ஓவர் ஆக்டிவா இருக்கும். அவங்க வந்து பயங்கரமா சீக்கிரம் இரிட்டேட் ஆயிடுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மாறும். நிறைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வரும் அவங்களுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இருந்தது, நமக்கே நம்ம வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இது வந்து நம்மளே செல்ஃபா வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மருந்து எப்படி சாப்பிடணும், எந்த அளவுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.